குளிர்காலத்தின் உறைய வைக்கும் இரவில் ரயில் நிலையத்தின் சலசலப்பு மெல்ல மெல்ல ஓய்ந்து கொண்டிருந்தது. ஆனால் சுஜாதா அம்மாவின் பயணம் மட்டும் முடிவதாக இல்லை. முட்டைகளை விற்று விற்று அவர்களின் கைகளில் உள்ள நரம்புகள் புடைத்து வீங்கியிருந்தன. ஆனால் அவர்கள் முகத்தில் அதே பழைய வறுமையின் ரேகைகள் இருந்தன. நான் இதைச் செய்யாவிட்டால் வேறு யார் செய்வார்கள் என்ற கேள்வி அந்த முகத்தில் தெரிந்தது. சுஜாதா அம்மா இவ்வளவு குளிரான வானிலையிலும் சாலையோரத்தில் சூடான முட்டைகளை விற்று வந்தார். அவர் கணவர் இருந்து நீண்ட காலம் ஆகிவிட்டது. அவருக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருந்தனர். அவர் தனது இரு பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து வைத்தார். மகள் சோனாக்ஷியை ஒரு நல்ல குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுத்தார். அதேபோல் மகன் அரவிந்துக்கும் நம்ரதா என்ற ஒரு நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தார். சில நாட்கள் வரையெல்லாம் நன்றாகவே இருந்தது. சோனாக்ஷி தன் வீட்டில் மகிழ்ச்சியாக இருந்தாள். நம்ரதாவும் ஆரம்பத்தில் மென்மையாக நடந்து கொண்டாள். ஆனால் சோனாக்ஷி தன் கணவருடன் துபாய் சென்ற நாளிலிருந்து வீட்டில் கொடுமைகள் தொடங்கின. மகன் அரவிந்த் வேலைக்கு சென்று விடுவான். அவன் முதுகுக்கு பின்னால்தான் நம்ரதா தனது உண்மையான சுயரூபத்தை காட்டத் தொடங்கினாள். அரவிந்த் வீட்டில் இருக்கும்போது அவள் பொய்யான அன்பை காட்டுவாள். ஆனால் அவன் இல்லாதபோது சுஜாதா அம்மாவுக்கு உணவு கூட கொடுக்காமல் பட்டினி போடுவாள். சுஜாதா அம்மா பசியால் துவண்டு போவார். பலமுறை சுஜாதா அம்மா தன் மகனிடம் நம்ரதாவின் செயல்களைப் பற்றி சொல்ல முயன்றார். ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ரதா இடையில் புகுந்து பேச்சை மாற்றி சாக்குப்போக்கு சொல்லி விஷயத்தை மழுப்பி விடுவாள். இதனால் செய்வதறியாது தவித்த சுஜாதா அம்மா தானே ஏதாவது வேலை செய்து தன் வயிற்றை கழுவிக்கொள்ளலாம் என்று நினைத்தார். பின்னர் அவர் முட்டை விற்கும் தொழிலை தொடங்கினார். அவர் காலையில் சென்றால் இரவுதான் வீடு திரும்புவார். அவர் வந்ததும் நம்ரதா அவர் பின்னால் சென்று குத்திக்காட்டி பேசுவாள். ஆனால் அரவிந்த், அம்மா, உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? ஏன் இந்த வேலையை செய்கிறீர்கள் என்று ஆட்சேபனை தெரிவிக்கும்போது சுஜாதா அம்மா தனது மருமகளின் தந்திரங்களை மனதில் வைத்துக்கொண்டு நாள் முழுவதும் வீட்டில் சும்மாதானே இருக்கிறேன், செய்வதற்கு ஒன்றுமில்லை, அதனால் என் விருப்பப்படியே இந்த வேலையை செய்கிறேன் என்று மகனிடம் சொல்லிவிடுவார். அவருடைய பேச்சை கேட்டு அரவிந்தும் அதற்கு மேல் எதுவும் சொல்வதில்லை. ஒரு நாள் அவர் முட்டை விற்கச் சென்றபோது சாலையோரத்தில் ஆதரவற்ற நிலையில் ஒரு பெண்ணைக் கண்டார். அவளை அவர் தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். அதைக் கண்ட மருமகள் நம்ரதா கோபத்தில் நெருப்பாய் கொதித்தாள். உடனே, ஏற்கனவே உன்னுடைய சுமையை எங்களுக்கு தாங்கவில்லை, இதில் இந்த குப்பையையும் ஏன் தூக்கிக் கொண்டு வந்திருக்கிறாய் என்று கத்தினாள். அதற்கு சுஜாதா அம்மா, நீ உன் வாயை மூடு, நீங்கள் என்ன எனக்கு சோறு போடுகிறீர்களா? ஏன் இப்படி பேசுகிறாய்? நான் என் பிழைப்பை நானேதானே பார்த்துக் கொள்கிறேன் என்று பதிலளித்தார். இதைக் கேட்ட மருமகள் நம்ரதா கோபத்தில் அங்கிருந்த ஒரு தடியை எடுத்து சுஜாதா அம்மாவின் மண்டையை உடைத்தாள். அவர் மயங்கி விழுந்தார். அவருடைய மகன் அரவிந்த் வீட்டிற்கு வந்தபோது மருமகள் அந்த பெண்ணை கட்டிலில் கட்டி போட்டுவிட்டு, அரவிந்த், இந்த பெண்தான் அம்மாவை அடித்துவிட்டாள் என்று பொய் சொன்னாள். அரவிந்த் அந்த பெண்ணை நோக்கிச் சென்றபோது சுஜாதா அம்மாவுக்கு நினைவு திரும்பியது. அது கடும் குளிரான இரவு. பெரும்பாலான மக்கள் அவசியமில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டார்கள். ஆனால் இந்த நேரத்திலும் அந்த கடும் குளிரில் சுஜாதா அம்மா ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்தார். இரவு 8 மணி ஆகிக் கொண்டிருந்தது. ரயில் நிலையம் முழுவதும் பனியின் வெள்ளை போர்வை போர்த்தியிருந்தது. மக்களின் மூச்சுக்காற்று கூட புகையாக வெளிவந்தது. பிளாட்பாரம் முழுவதும் 2 வகையான சத்தங்கள் மட்டுமே கேட்டன. ஒன்று தூரத்தில் வரும் ரயிலின் ஹார்ன் சத்தம், மற்றொன்று காய்ச்சல் வந்தது போல் குளிரில் நடுங்கும் மனிதர்களின் இருமல் சத்தம். இந்த சத்தங்களுக்கு இடையில் சுஜாதா அம்மா தனது தளர்ந்து போன உடலை தாங்கிக் கொண்டு ஒவ்வொரு ரயிலின் ஜன்னல் வழியாகச் சென்று மெதுவாக ஆனால் உறுதியான குரலில், சூடான வேகவைத்த முட்டை வாங்கிக்கோங்கப்பா என்று கூவிக்கொண்டிருந்தார். அவர் குரலில் எவ்வளவு குளிர், எவ்வளவு வறுமை, எவ்வளவு ஏக்கம் கலந்திருந்தது என்று யாருக்கும் தெரியாது. பலர் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் இருந்தனர். சிலர் கை அசைத்து வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் சில நல்ல உள்ளம் கொண்ட பயணிகள் நின்று புன்னகையுடன் 2 முட்டைகளை வாங்கினார்கள். அந்த நேரத்தில் அவருடைய களைப்பான முகத்தில் ஒரு சிறிய வெளிச்சம் வரும். அவருக்கு வயது ஏறக்குறைய 60 இருக்கும். ஒவ்வொரு அடியிலும் எலும்புகள் முறியும் சத்தம் கேட்கும். குளிரால் அவருடைய விரல்கள் சிவந்து போயிருந்தன. இந்த கடும் குளிரிலும் அவர் கிழிந்த பழைய போர்வையை தன் மீது சுற்றிக் கொண்டிருந்தார். மற்ற பெண்கள் தங்கள் வீடுகளில் இதமான போர்வையில் முடங்கி கிடப்பார்கள். ஆனால் இவரோ இந்த நேரத்திலும் தனது வாழ்க்கையுடனும் வறுமையுடனும் தன்னுடனும் போராடிக் கொண்டிருந்தார். இந்த கடும் குளிரிலும் அவர் வேலைக்குச் செல்ல காரணம், அவருக்கு யாரும் பணம் கொடுப்பதில்லை. மகன் அரவிந்த் அம்மாவுக்காக நம்ரதாவிடம் பணம் கொடுத்தாலும் அவள் அதை இவருக்கு கொடுப்பதில்லை. மாறாக அந்த பணத்தில் தனக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்வாள். ஆனால் அரவிந்த் பணம் தன் அம்மாவிற்கு போய் சேருகிறது என்று நினைத்துக் கொள்வான். உண்மையில் அப்படி இல்லை. நம்ரதா அவரை ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஏங்க வைப்பாள். அதனால்தான் அவர் தனது செலவைதானே பார்த்து கொண்டார். அதிகாலையில் வீட்டை விட்டு கிளம்பினால் வீடு திரும்ப இரவு ஆகிவிடும். சில சமயம் பேருந்து நிலையத்தில், சில சமயம் ரயில் நிலையத்தில் அவர் வேகவைத்த முட்டைகளை விற்பார். அவர் வீட்டிற்கு செல்லும்போது மருமகள் நம்ரதா நிம்மதியாக சாப்பிட்டு குழந்தைகளுக்கும் ஊட்டிவிட்டு கணவருடன் அறைக்குள் சென்று போர்வையில் புகுந்திருப்பாள். மகன் அரவிந்தும் தூங்கியிருப்பான். வீட்டு வாசலின் ஒரு சாவி சுஜாதா அம்மாவிடம் இருக்கும்.
அந்த சாவியால் கதவை திறந்து உள்ளே வந்ததும் அவர் பெருமூச்சு விடுவார். அந்த வரவேற்பறை முழுவதும் அமைதியில் மூழ்கியிருக்கும். எங்கும் நிசப்தம் நிலவும். இதை பார்த்து கொண்டே சுஜாதா அம்மா முட்டை கூடையை ஒரு ஓரத்தில் வைப்பார். பின்னர் தான் வரும்போது வாங்கி வந்த பச்சை முட்டைகளையும் ஒரு ஓரத்தில் வைப்பார். சமையலறையில் பார்த்தால் மதியம் சுட்ட காய்ந்த சப்பாத்தி கிடக்கும். தொட்டுக்கொள்ள காய்கறி கூட இருக்காது. அவர் கூடையில் பார்த்தபோது 2 முட்டைகள் மிச்சமிருந்தன. உடனே அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. வேகமாக வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி ஆகியவற்றை நறுக்கி மசாலா தயார் செய்தார். வேகவைத்த முட்டைகளை துண்டுகளாக வெட்டி சிறிது கிரேவி செய்து அந்த காய்ந்த சப்பாத்தியுடன் சாப்பிட்டு பசியை ஆற்றிக்கொண்டார். சாப்பிடும்போது அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. இருந்தாலும் மனதார இறைவனுக்கு நன்றி சொன்னார். இறைவா, இன்று என்னை நீ வெறும் வயிற்றோடு தூங்கவிடவில்லை என்று வேண்டிக்கொண்டு தனது அறைக்குச் சென்றார். அங்கே கிழிந்த பழைய போர்வை வைக்கப்பட்டிருந்தது. அந்த அறையை யாரும் சுத்தம் செய்திருக்க மாட்டார்கள் என்று அவருக்கு தெரியும். அறை முழுவதும் சிதறி கிடந்தது. இப்போது அவருடைய மகனும் அவரிடம் கடுமையாக நடந்து கொள்ள ஆரம்பித்திருந்தான். நம்ரதா அவனிடம் என்னென்ன பொய்களைச் சொல்லி வைத்திருந்தாளோ தெரியவில்லை. இதனால் அவன் அம்மாவின் அருகில் உட்கார்ந்து பேசுவதை கூட நேர விரயம் என்று நினைத்தான். பெற்ற மகனே அந்நியனைப் போல ஆகிவிட்டான் என்றால் வேற்று வீட்டிலிருந்து வந்த மருமகளிடம் என்ன எதிர்பார்க்க முடியும் என்று அவர் நினைப்பார். பின்னர் எல்லா கவலைகளையும் உதறிவிட்டு தன் அறையைத்தானே சுத்தம் செய்யத் தொடங்கினார். நாள் முழுவதும் உழைத்த பிறகு வீட்டு வேலைகளையும் தானே செய்யும் அளவுக்கு அவருடைய வயதான எலும்புகளில் தெம்பு இல்லை. ஆனால் இவ்வளவு குப்பையில் தூங்குவதும் சாத்தியமில்லை. அவருக்கு தூக்கமே வராது. அதனால் கஷ்டப்பட்டு தெம்பை வரவழைத்துக் கொண்டு அறையை சுத்தம் செய்த பிறகு படுக்கையில் சாய்ந்தார். களைப்பின் காரணமாக அவருக்கு ஆழ்ந்த தூக்கம் வந்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொன்னார். அடுத்த நாள் காலையில் கண் விழித்தபோது இருமிக்கொண்டே எழுந்தார். அவர் உடல்நிலை சரியில்லாதது போல் இருந்தது. உடல் மிகவும் பாரமாக தோன்றியது. ஆனால் என்ன ஆனாலும் செய்ய வேண்டிய வேலையை செய்துதானே ஆக வேண்டும். அவருக்கு வேறு யார் துணை இருக்கிறார்கள்? எனவே அந்த வயதான தாய் உடலையும் மீறி எழுந்து சமையலறைக்குச் சென்றார். மெதுவாக முட்டைகளை ஒரு பெரிய பாத்திரத்தில் வேக வைக்கப் போட்டார். அடுப்பில் தீ மூட்டி பாத்திரத்தை ஏற்றினார். தனக்காக சிறிய அடுப்பில் தேநீர் தயாரித்தார். 2-3 மிடற தேநீர் குடித்த பிறகு விற்பதற்கான பொருட்களை தயார் செய்தார். முட்டை கூடையில் முட்டைகளை அடுக்கினார். தேவையான சில பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அதிகாலையிலேயே வீட்டை விட்டு கிளம்பினார். இது அவருடைய தினசரி வழக்கமாகிவிட்டது. ஒருவேளை அவர் சோர்வடைந்திருக்கலாம் அல்லது அவருடைய வயதான எலும்புகள் பலவீனமாகியிருக்கலாம். ஆனாலும் வாழ்க்கைச் சக்கரத்தை சுழற்றுவதற்கு இந்த வேலை மிகவும் அவசியமாக இருந்தது. அவர் வெவ்வேறு ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் முட்டைகளை விற்றுக் கொண்டிருந்தார். சிறிது நேரம் ஓய்வெடுப்பதற்காக ஒரு பெஞ்சில் அமர்ந்தார். இன்றைய இரவு இன்னும் கடினமாக இருந்தது. ஏனென்றால் நாள் முழுவதும் விற்றும் கூடையில் சில வேகவைத்த முட்டைகள் மிச்சம் இருந்தன. சிறிது ஓய்வெடுத்துவிட்டு சரி, இன்னும் சிறிது தூரம் போய் விற்கலாம், ஒருவேளை விற்றுவிடும் என்று நினைத்தார். அப்போதுதான் அவருடைய பார்வை ஒரு பெண்ணின் மீது பட்டது. அந்த பெண் மிகவும் பரிதாபமாக தெரிந்தாள். அவள் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. முகத்தை பார்த்தாலே மிகவும் பலவீனமாக தெரிந்தாள். அவளை பார்த்ததும் சுஜாதா அம்மாவின் இளகிய மனம் தாங்காமல் உடனே அவள் அருகில் சென்றார். அந்த பெண்ணின் முகம் மிகவும் களையாக இருந்தது. அவர் அவள் அருகில் சென்று தலையை தடவிக் கொடுத்து, என்னம்மா விஷயம்? நீ ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறாய் போலிருக்கிறது. ஏன் இப்படி இந்த நிலையில் ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார்ந்திருக்கிறாய்? அதுவும் தனியாக மிகவும் பரிதாபமாக இருக்கிறாயே. உன் பெயர் என்ன என்று கேட்டார். அவர் குரலை கேட்டவுடனேயே அந்த பெண்ணின் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டத் தொடங்கியது. அந்த அன்பான வார்த்தைகளில் கரைந்து போய் அவள் அழ ஆரம்பித்தாள். தன் குடும்பத்தினரே தன்னை தூக்கி எறிந்த நிலையில் முன்பின் தெரியாத ஒரு பெண்மணி இப்படி அன்பாக நலம் விசாரிப்பார் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. பிறகு அவள் தன் கண்ணீரை துடைத்துக்கொண்டு, அம்மா, என் பெயர் பிரேர்னா. நான் ஒரு அனாதை. எனக்கு யாரும் இல்லை. என் பெற்றோர்கள் இந்த உலகின் கொடூரமான அலைகளிடம் என்னை ஒப்படைத்துவிட்டு நிரந்தர உறக்கத்தில் ஆழ்ந்துவிட்டார்கள். இப்போது எனக்கு செல்ல எந்த இடமும் இல்லை. 4 திசைகளிலும் பகையை தவிர வேறொன்றும் இல்லை. நான் எங்கே போவது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த உலகில் எனக்கு என்று யாரும் இல்லை என்று கூறினாள். இதை சொல்லிவிட்டு அவளால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. தேம்பி தேம்பி அழுதாள். அந்த பெண்ணின் பேச்சைக் கேட்டு சுஜாதா அம்மாவுக்கு மிகவும் பாவமாக இருந்தது. இந்த பெண்ணுக்கு சொந்தம் என்று யாரும் இல்லாததால் இவள் அனாதையாக இருக்கிறாள். ஆனால் நானோ மகன் மருமகள் இருந்தும் இப்படி அலைந்து கொண்டிருக்கிறேனே என்று நினைத்தார். அந்த பெண்ணின் துக்கத்தை அவர் தனது துக்கமாக உணர்ந்தார். அவள் பேசியதை கேட்டதும் அவருக்கு தன் நிலைமை நினைவுக்கு வர இதயம் வலிக்கத் தொடங்கியது. அவர் உடனே அவளை கட்டிப்பிடித்துக் கொண்டார். இருவரும் ஒருவருக்கொருவர் துக்கத்தை பகிர்வது போல மனம் விட்டு அழுதார்கள். பிறகு சுஜாதா அம்மா தன் கூடையிலிருந்து ஒரு சூடான முட்டையை எடுத்து அவளுக்கு கொடுத்தார். மகளே, நீ கவலைப்படாதே. இந்த உலகில் யாரும் யாருக்கும் சொந்தமில்லை. சொந்த பந்தங்களே நம்மை தனியாக விட்டுவிடுவார்கள்.
மனிதன் நினைத்தால் தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு புதிய தொடக்கத்தை உருவாக்கலாம். ஆனால் சூழ்நிலைக்கு பயந்து தோல்வியை ஒப்புக்கொண்டால் எதுவும் நடக்காது. அதனால் உன்னை உடைய விடாதே. இந்த உலகம் மிகவும் மோசமானது. வா, நீ என் மகளாக இரு. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். நீ எனக்கு துணையாக இரு என்றார். அந்த பெண் சட்டென்று தலையை நிமிர்த்தி, நீங்கள் உண்மையாகவா சொல்கிறீர்கள் என்று கேட்டாள். அவள் காதுகளையே அவளால் நம்ப முடியவில்லை. உண்மையாவே எனக்கு துணையாக இருப்பீர்களா என்று மீண்டும் கேட்டாள். சுஜாதா அம்மாவும் தலையசைத்தார். அந்த தருணத்தில் அந்த பெண் உணர்ச்சிவசப்பட்டு அவரை இறுக்கி கட்டிப்பிடித்துக் கொண்டாள். பல வருடங்களுக்குப் பிறகு தன் சொந்த உறவு கிடைத்தது போல உணர்ந்தாள். மனதில் அன்பை தவிர வேறொன்றும் இல்லை. அதன் பிறகு சுஜாதா அம்மா மீதமிருந்த முட்டைகளை அங்கேயே விற்றுவிட்டு அந்த பெண்ணின் கையை பிடித்துக்கொண்டு தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார். இரவு இருட்டத் தொடங்கியிருந்தது. ஆனால் அன்று அவ்வளவு தாமதமாகவில்லை. சுஜாதா அம்மா அந்த பெண்ணை நேராக தன் அறைக்கு அழைத்து சென்று கட்டிலில் அமர வைத்தார். அந்த பெண் வீட்டை உற்று பார்க்கத் தொடங்கினாள். சுஜாதா அம்மா தண்ணீர் எடுக்க அறைக்கு வெளியே சென்றார். அப்போது தன் மருமகளிடம், மருமகளே, சாப்பாடு கிடைக்குமா? இன்று நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன். சமைக்கும் அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லை. நீ என்ன சமைத்திருக்கிறாயோ அதையே கொடு என்று கேட்டார். அப்போது அவள் அவரை முறைத்துப் பார்த்து, சாப்பாட்டு கதையை விடு. எல்லாம் எனக்கு தெரியும். வெளியே ஜாலியாகச் சுற்றிவிட்டு விதவிதமாக சாப்பிட்டுவிட்டு வீட்டுக்கு வந்து நாடகமாடுகிறாய். சரி, அதை விடு. யாரது? யாரையோ கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறாயே என்று கேட்டாள். அதற்கு சுஜாதா அம்மா, இவள் ஆதரவற்ற அனாதை பெண். உலகில் இவளுக்கு யாரும் இல்லை. இவளை பார்த்ததும் எனக்கு நெருக்கமாக தோன்றியது. அதனால்தான் என்னுடன் இங்கே அழைத்து வந்தேன். இனி இவள் இங்கேயே தங்குவாள். காலையில் முட்டை விற்கச் செல்லும்போது அவளையும் கூட்டிக் கொண்டு போவேன். திரும்பி வரும்போதும் கூடவே அழைத்து வருவேன். எப்படி இருந்தாலும் நாம் இரவில் சிறிது நேரம்தானே இங்கே இருக்கிறோம். இந்த நேரமும் கடந்துவிடும் என்றார். உடனே மருமகள் நெற்றியைச் சுருக்கி, உன்னுடைய சுமை போதாதென்று இன்னொரு குப்பையையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறாயா? எனக்கு தெரியாது. எனக்கு அந்த அறை வேண்டும். இப்போது பார், உனக்கான இடத்தையும் நான் ஸ்டோர் ரூமில்தான் அமைப்பேன். நீ இனி ஸ்டோர் ரூமில்தான் தங்க வேண்டும். அனாதைகளை வைத்து பராமரிக்க நாங்கள் இங்கே தர்மசத்திரம் நடத்தவில்லை. இப்போது முடிவு செய்து கொள். இந்த அனாதையை இங்கே வைத்துக்கொண்டு ஸ்டோர் ரூம் தூசியில் கிடக்கப் போகிறாயா, அல்லது இவளை துரத்திவிட்டு உன் அறையில் இருக்கப் போகிறாயா என்று மிரட்டினாள். ஆனால் அந்த பெண்ணை பற்றி இவ்வளவு கேவலமாக பேசியதைக் கேட்டு சுஜாதா அம்மாவின் மனம் வலித்தது. ஏற்கனவே அந்த பெண்ணின் மீது அவருக்கு மிகுந்த பாசம் இருந்தது. அவளைப் பற்றி தவறாக பேசுவதை அவரால் தாங்க முடியவில்லை. இந்த வீடு உனக்கு மட்டும் சொந்தமானது இல்லை. இது எனக்கும் சொந்தம். இந்த பெண் இங்கேயேதான் இருப்பாள். என்ன நடந்தாலும் சரி, நீ இவளை என் அறையிலிருந்து வெளியேற்ற முடியாது என்று உறுதியாக கூறினார். சுஜாதா அம்மாவின் பேச்சைக் கேட்டு அவள் சண்டையிடத் தொடங்கினாள். சுஜாதா அம்மாவும் பதிலடி கொடுத்தார். நீங்கள் ஒன்றும் என்னை சம்பாதித்துச் சோறு போடவில்லை. என் மீது அதிகாரம் செலுத்த. இன்றும் நான் என் வயதான உடலை வைத்து உழைத்துதான் சாப்பிடுகிறேன். அதனால் எனக்கு கட்டளையிடாதே என்றார். இந்த பதிலை கேட்டதும் மருமகள் நம்ரதாவுக்கு கடும் கோபம் வந்தது. எதிரில் இருந்த ஒரு தடியை எடுத்து வேகமாக சுஜாதா அம்மாவின் தலையில் அடிக்கத் தொடங்கினாள். அவர் தலையிலிருந்து ரத்தம் கொட்டியது. அவருக்கு தலை சுற்றியது. அங்கேயே மயங்கி விழுந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவளுடைய கணவன் அரவிந்த் வரும் நேரம் அது. அம்மா இந்த நிலையில் இருப்பதைக் கண்டால் இவ்வளவு காலமும் தான் சொல்லி வந்த பொய்கள் தெரிந்துவிடும் என்றும் அவன் கோபப்படுவான் என்றும் மருமகளுக்கு தெரியும். ஏற்கனவே அவன் தன் அம்மாவை கவனிப்பதில்லை என்று அவள் மீது கோபத்திலிருந்தான். அப்போதெல்லாம், உங்கள் அம்மாவுக்கு நான் செய்யும் எதுவும் பிடிப்பதில்லை. மகனின் சம்பாத்தியம் எனக்கு தேவையில்லை என்று சொல்கிறார். நான் உழைத்துச் சாப்பிடுவேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறார் என்று பொய் சொல்லி சமாளித்திருந்தாள். இப்படி பல கதைகளை சொல்லி அவனை ஏமாற்றி வைத்திருந்தாள். அதனால் மகன் தன் அம்மாவிடம் கோபமாக இருந்தாலும் எப்போதாவது அம்மாவின் உடல் நலத்தைப் பற்றி விசாரிப்பான். என்ன நடந்தாலும் ஒரு தாயின் அன்பை பிள்ளையின் மனதிலிருந்து அழிக்க முடியாது. தவறான புரிதல்கள் என்ற தூசிப்படியலாமே தவிர அதை யாராலும் அழிக்க முடியாது. இன்று சுஜாதா அம்மாவை இந்த நிலையில் பார்த்தால் அவனுக்கு உண்மை புரிந்துவிடும். அதனால் மருமகள் உடனே ஒரு திட்டம் போட்டாள். சுஜாதா அம்மாவுடன் வந்த அந்த பெண் பிரேர்னா அவரை இந்த நிலையில் பார்த்து மிகவும் பயந்து போனாள். அவள் அருகில் அமர்ந்து நடுங்கும் குரலில் அம்மா என்று அழைத்தாள். அப்போது சுஜாதா அம்மாவின் மருமகள் நம்ரதா பின்னால் சென்று அவள் கைகளில் கயிற்றை கட்டினாள். அவளை வலுக்கட்டாயமாக ஒரு கட்டிலில் கட்டி போட்டாள். அந்த பெண் விடுவித்துக் கொள்ள முயன்றாள். ஆனால் அவள் மிகவும் பலவீனமாக இருந்தாள். பல நாட்களாக சாப்பிடாததால் அவளுக்கு தெம்பு இல்லை. தன்னை விடுவித்துக் கொள்ளும் அளவுக்கு அவளிடம் சக்தி இல்லை. மருமகள் அவளை கட்டிலில் கட்டி போட்டுவிட்டு அறையை சரி செய்வதற்குள் கணவன் அரவிந்த் திடீரென்று உள்ளே வந்தான். அவன் தன் அம்மாவை அந்த நிலையில் பார்த்ததும் துடித்துப் போனான். அம்மாவை நோக்கி ஓடினான். என்ன ஆச்சு அம்மா உங்களுக்கு? இது எப்படி நடந்தது என்று கதறினான். பிறகு கோபத்துடன் தன் மனைவியை பார்த்து, அம்மாவுக்கு என்னாச்சு என்று கேட்டான். அப்போது நம்ரதா உடனே அழ ஆரம்பித்தாள்.
கண்களில் பொய்யான கண்ணீரை வரவழைத்துக் கொண்டு, அம்மா இன்று ஸ்டேஷனிலிருந்து சீக்கிரமே வந்துவிட்டார்கள். நான் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கச் சென்றேன். சமையலறையில் சாப்பாடு எடுக்கச் சென்றேன். அப்போது அம்மாவுடன் இந்த பெண் இருந்தாள். அம்மாவின் அறையில் இருந்தாள். நான் இல்லாத நேரம் பார்த்து அவள் அம்மாவின் தலையில் தடியால் அடித்துவிட்டாள். அம்மா மயங்கி விழுந்ததும் இவள் அறையில் திருட ஆரம்பித்தாள். நல்லவேளை நான் சத்தம் போடாமல் இவளை பிடித்து கட்டி போட்டேன். இல்லையென்றால் எவ்வளவு பெரிய நஷ்டம் ஆகியிருக்கும். இனி நீங்களும் அந்த பெண்ணும் உங்கள் அம்மாவும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதற்காக ஸ்டேஷனிலிருந்து இவளை தூக்கிக் கொண்டு வந்தார்கள் என்றே தெரியவில்லை. உங்கள் அம்மாவை எனக்கு புரியவே இல்லை. யார் மீதாவது பரிதாபப்பட்டு விடுகிறார்கள் என்றாள். சுஜாதா அம்மாவின் மகனுக்கு அம்மாவின் முட்டாள்தனத்தின் மீது கடும் கோபம் வந்தது. ஆனால் அம்மாவின் நிலையை பார்த்து வருத்தமும் அடைந்தான். உடனே அவரை நோக்கிச் சென்றான். அதற்குள் அவருக்கு நினைவு திரும்பியது. அவர் எழுந்து நின்றதும் அரவிந்த் சுஜாதா அம்மாவிடம் சண்டையிடத் தொடங்கினான். முட்டை விற்பதை விடுங்கள் என்று எத்தனை முறை சொல்வது? மானமாக வீட்டில் உட்கார்ந்து சாப்பிடுங்கள். ஆனால் உங்களுக்கு என்மீது நம்பிக்கை இல்லை. வேண்டுமென்றே ஸ்டேஷன் மற்றும் பஸ் ஸ்டாண்டுகளில் என்னை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது யாரோ ஒரு பெண்ணை தூக்கிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள். அவள் வீட்டில் திருடும் நோக்கத்துடன் வந்திருக்கிறாள் என்று கத்தினான். அந்த தருணத்தில் சுஜாதா அம்மா தன் மகனை பரிதாபமாக பார்த்தார். அம்மாவின் இந்த நிலையை பார்த்த பிறகும் அவன் தன் மனைவி சொன்ன கதையைத்தான் நம்புகிறான். அவனிடம் எதுவும் சொல்லி பயனில்லை. அவரும் பிரேர்னா கட்டப்பட்டிருப்பதை பார்த்தார். உடனே பிரேர்னா அவரிடம், அம்மா, இந்த அரக்கர்களிடம் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடன் வாருங்கள் என்றாள். இதைக் கேட்டு சுஜாதா அம்மா கவலைப்பட்டார். ஆனால் அந்த வீட்டை விட்டு அவரால் எங்கும் செல்ல முடியாது. இது அவருடைய கவலை மட்டுமல்ல, தன் மகளையும் விட மேலாக நேசிக்கத் தொடங்கிய அந்த பெண் பிரேர்னாவின் கவலையும் அவரை வாட்டியது. அவளுடைய அக்கறை சுஜாதா அம்மாவின் மனதை வென்றிருந்தது. பிரேர்னாவுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்றும் அவர் விரும்பினார். வெளியே ஒவ்வொரு அடியிலும் ஓநாய்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. அவளை தனியாக விட்டால் அவளுக்கு ஏதாவது விபரீதம் நடந்துவிடலாம். சுஜாதா அம்மா, மகளே, நீ கவலைப்படாதே. எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமில்லை. இப்படிப்பட்ட கொடுமைகளை சகித்துக் கொள்ள எனக்கு பழகிவிட்டது. ஆனால் நாம் வீட்டை விட்டு எங்கும் போக மாட்டோம். இந்த வீடு நமக்கு சரியானது. இங்கே நீயும் பாதுகாப்பாக இருப்பாய் என்றார். சுஜாதா அம்மாவின் பேச்சைக் கேட்டு பிரேர்னாவுக்கு அவர் மீது பாசம் பொங்கியது. அவள் சட்டென்று முன்னேறி சுஜாதா அம்மாவை கட்டிப்பிடித்துக் கொண்டாள். தேம்பித் தேம்பி அழ ஆரம்பித்தாள். அம்மா, இனி இந்த உலகில் உங்களை ஆதரவற்றவராக இருக்க விடமாட்டேன். என்னுடன் வாருங்கள் என்று சொன்னாள். அவள் சுஜாதா அம்மாவின் கையை உறுதியாகவும் நம்பிக்கையுடனும் பிடித்துக் கொண்டாள். உண்மையிலேயே அவரை அழைத்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறத் தொடங்கினாள். அப்போது மகன் அரவிந்த் குறுக்கே வந்து, யார் இந்த பெண்? நீ எங்கிருந்து வந்தாய்? என் அம்மாவின் மீது உரிமை கொண்டாடுகிறாயே. நீ அவர்களை எங்கும் கூட்டிச் செல்ல முடியாது. அம்மாவை விடு என்றான். அந்த தருணத்தில் பிரேர்னா நின்று அவனை திரும்பி பார்த்தாள். ஓ, இவர் உங்கள் அம்மா என்பது இப்போதுதான் நினைவுக்கு வந்ததா? நாள் முழுவதும் வெயிலிலும் மழையிலும் அலைந்து திரிந்து ஸ்டேஷனில் முட்டை விற்கிறார்களே, அப்போது எங்கே தூங்கிக் கொண்டிருந்தீர்கள்? இந்த வயதில் அவர்கள் வேலை செய்கிறார்கள். உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? உங்கள் அம்மாவிற்கு ஒரு வேளை சோறு போடும் அளவுக்கு கூட உங்களுக்கு வக்கில்லை. உங்கள் மனைவி உங்கள் முதுகுக்குப் பின்னால் இவர்கள் தலையில் தடியால் அடித்துவிட்டு ஒரு பொய்யான கதையைச் சொல்கிறாள். எதையும் விசாரிக்காமல் அந்த பொய்யை நம்பி உங்கள் தாய் மீதே பழி போடுகிறீர்கள். இவர்களை மதிக்கத் தெரியாத உங்களைப் போல ஒரு முட்டாள் மனிதனை நான் பார்த்ததே இல்லை. இப்போது அம்மா ஞாபகம் வருகிறதா என்று கேட்டாள். பிரேர்னாவின் வார்த்தைகள் அரவிந்தின் இதயத்தை கிழித்தன. அவன் ஒரு கணம் திகைத்து நின்றான். வாயை மூடு. என்ன உளறுகிறாய்? என் மனைவி ஏன் அம்மாவை அடிக்கப் போகிறாள்? எங்கள் வீட்டு விஷயத்தைப் பற்றி உனக்கு என்ன தெரியும்? நான் என் அம்மாவை கவனிப்பதில்லையா? ஒவ்வொரு மாதமும் அம்மாவுக்கான பணத்தை தனியாக எடுத்து நம்ரதாவிடம் கொடுக்கிறேன். அவள் அதை அம்மாவிடம் கொடுத்து விடுவாள். ஆனால் இவர்தான் திருந்த மாட்டேன் என்கிறார். வாலிப மகன் இருந்தும் வேலை செய்கிறேன் என்று சொல்லி என்னை அவமானப்படுத்துவதில் இவருக்கு அலாதி பிரியம். வேலை வேண்டாம், வீட்டில் இருங்கள் என்று நானே எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன். ஆனால் இவர் யார் பேச்சையும் கேட்பதில்லை என்று அரவிந்தும் பொங்கி எழுந்தான். அப்போது அனைவர் முகத்திலும் அதிர்ச்சி தெரிந்தது. ஏனென்றால் அரவிந்த் தன் அம்மாவின் செலவுக்காக நம்ரதாவிடம் பணம் கொடுக்கிறான் என்பது இன்றுதான் எல்லோருக்கும் தெரிய வந்தது. ஆனால் அவள் இன்றுவரை ஒரு பைசா கூட சுஜாதா அம்மாவிடம் கொடுக்கவில்லை, ஏச்சு பேச்சுகளை தவிர. உடனே பிரேர்னா பதிலளித்தாள். ஆஹா, மனைவி மீது எவ்வளவு நம்பிக்கை! உங்களுக்கு பணம் கிடைக்கிறதா இல்லையா என்று ஒரு முறையாவது அம்மாவிடம் கேட்க தோன்றவில்லையா என்று கேட்டாள். இதைக் கேட்டதும் அரவிந்த் அதிர்ந்து போனான். என்ன சொல்கிறாய் என்று கேட்டான். பிரேர்னா அதற்கு மேல் பதில் சொல்வது சரியல்ல என்று நினைத்தாள். அவள் நம்ரதாவை ஒருமுறை கூர்மையாக பார்த்தாள். தன் ரகசியம் வெளியே தெரிந்துவிட்டதால் நம்ரதா திகைத்து நின்றாள். இதை சொல்லிவிட்டு பிரேர்னா சுஜாதா அம்மாவின் கையை பிடித்துக்கொண்டு அவரை அழைத்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினாள். அவர்கள் முகத்தில் பயம் கலந்த அதிர்ச்சி இருந்தது. அவள் மிகவும் கவலையாக இருந்தாள்.
அவள் தன்னை பற்றி அல்ல, ஆனால் எந்த விளைவையும் பற்றி கவலைப்படாமல் அவளை இங்கிருந்து அழைத்துச் செல்லும் பிரேர்னாவை பற்றித்தான் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாள். சாலையின் நடுவே சென்றடைந்ததும் பிரேர்னா ஒரு வழிப்போக்கனிடம் 2 நிமிடங்களுக்கு மொபைலை வாங்கி ஒரு எண்ணெய் டயல் செய்தாள். பிறகு சிறிது நேரத்திலேயே நடந்ததைக் கண்டு சுஜாதா ஜியின் கண்கள் அகல விரிந்தன. அவள் சாலையில் நின்று கொண்டிருந்தாள். சில நிமிடங்களில் ஒரு பெரிய கார் அவர்கள் முன் வந்து நின்றது. சுஜாதா ஜி பிரேர்னாவிடம் சில கேள்விகளை கேட்டார். மேலும் காரின் கதவை திறந்து அவளுடன் உள்ளே அமர்ந்தார். ஆனால் இப்போது வரை பிரேர்னா எந்த பதிலும் சொல்லவில்லை. பிறகு அவர்களின் கார் நகரத் தொடங்கியது. அவள் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்து, மகளே, இது யாருடைய கார்? நாம் இப்போது எங்கே போகிறோம்? நீ ஒரு ஆதரவற்ற பெண் என்று என்னிடம் சொன்னாய். இந்த உலகில் உனக்கு யாருமில்லை என்றாய். ஆனால் உன் ஒரு அழைப்பில் இந்த கார் எப்படி இங்கே வந்தது என்று கேட்டார். பிரேர்னா, அம்மா, நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இப்போது கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் சிறிதும் கலங்க வேண்டாம். இனி நமக்கு வீடு இருக்காது என்றோ அல்லது நாம் நடுத்தெருவில் வந்துவிடுவோம் என்றோ நினைக்க வேண்டாம். இந்த கவலைகளை விட்டுவிடுங்கள். நீங்கள் இப்போது உங்கள் மகளின் வீட்டிற்கு செல்கிறீர்கள் என்று சொன்னாள். சிறிது நேரத்திற்குப் பிறகு கார் ஒரு பெரிய பங்களாவின் முன் வந்து நின்றது. பிரேர்னா சுஜாதா ஜியை தாங்கி பிடித்து கவனமாக காரிலிருந்து வெளியே வந்து அந்த பங்களாவிற்குள் நுழைந்தாள். அங்கே சிலர் நடமாடிக் கொண்டிருந்தார்கள். அவள் உடனே சுஜாதா ஜியின் கையை பிடித்து எல்லோருக்கும் முன்னால் உரத்த குரலில், இவர் என் பாட்டி. இனிமேல் இவர் இந்த வீட்டில்தான் இருப்பார். என் மீது அக்கறை இருப்பது போல் நடித்து என் வீட்டில் தங்கியிருக்கும் உறவினர்கள் அனைவரும் இங்கிருந்து போகலாம் என்று அறிவித்தாள். உறவினர்கள் பிரேர்னாவின் இந்த பேச்சைக் கேட்டதும் எல்லோரும் திகைத்துப் போனார்கள். பிரேர்னா எங்கிருந்து தன் பாட்டியை அழைத்து வந்தாள் என்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. ஆனால் எல்லோரும் பயந்து போய் ஒரே கணத்தில் வீட்டை காலி செய்துவிட்டார்கள். சுஜாதா ஜி இந்த எல்லா காட்சிகளையும் ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார். அவர் மீண்டும் மீண்டும் கண்களை சிமிட்டிக்கொண்டே இருந்தார். தான் ஏதோ கனவு காண்கிறோமோ என்று அவருக்கு தோன்றியது. அவரால் இனி பொறுக்க முடியவில்லை. கடைசியாக, மகளே பிரேர்னா, இதெல்லாம் என்ன? ஏன் என்னை ஆச்சரியப்படுத்துவதிலேயே குறியாக இருக்கிறாய்? நீ யார் மகளே என்று கேட்கத் தொடங்கினார். அப்போது பிரேர்னா சுஜாதா ஜியின் கையை பிடித்து சோபாவில் அமர வைத்தாள். வேலைக்கார பெண்ணிடம் குளிர்ந்த நீர் மற்றும் நல்ல சாப்பாடு கொண்டு வரச் சொன்னாள். பிறகு அவள் சுஜாதா ஜியிடம் தன் கதையைச் சொல்லத் தொடங்கினாள். சில நாட்களுக்கு முன்பு என் அம்மாவும் அப்பாவும் ஒரு விபத்தில் இறந்துவிட்டார்கள். அப்போது எல்லா உறவினர்களும் எங்கள் வீட்டிற்கு வந்து ஒவ்வொருவரும் என் பாதுகாவலராக மாறுவதற்கு உரிமை கொண்டாடத் தொடங்கினார்கள். திடீரென்று எல்லோரும் பரிதாபம் காட்டத் தொடங்கினார்கள். இத்தனை ஆண்டுகளாக யாரும் காட்டாத பரிதாபம் அது. என் அம்மா அப்பா காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். அதனால் முழு குடும்பமும் அந்த திருமணத்தின் காரணமாக எங்களுடன் அதிகம் தொடர்பு வைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் அப்பா இறந்த பிறகு அவர் எனக்காக எவ்வளவு சொத்துக்களை விட்டு சென்றுள்ளார் என்பதை கேள்விப்பட்டதும் அவர்கள் எல்லோரும் உடனே எங்கள் வீட்டிற்கு வந்து தங்கத் தொடங்கினார்கள். சொத்திலிருந்து தங்களுக்கு ஏதாவது பங்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பொய்யான அன்பை காட்டத் தொடங்கினார்கள். ஆனால் நான் அவ்வளவு புத்திசாலி இல்லை என்றாலும் பொய்யையும் உண்மையையும் அடையாளம் காணும் அளவுக்கு எனக்கு அனுபவம் வந்துவிட்டது. இவையெல்லாம் வெறும் பகட்டுத்தனம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதனால் ஒரு நாள் நான் வீட்டை விட்டு வெளியேறினேன். இனி யார் என்னை தேடி வருகிறார்களோ அவர்களை மட்டுமே என்னுடன் இருக்க அனுமதிப்பேன் என்றும் மற்ற அனைவரையும் வீட்டை விட்டு வெளியேற்றுவேன் என்றும் நான் முடிவு செய்திருந்தேன். ஆனால் யாரும் என்னை தேட முயற்சிக்கவே இல்லை. எனக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லாதது போல் இருந்தது. பிறகு நீங்கள் எனக்கு கிடைத்தீர்கள். அந்த தருணத்தில் என் நம்பிக்கைகள் அனைத்தும் உடைந்து போயிருந்தன. ஆனால் நீங்கள் என்னை உங்கள் வீட்டிற்கு அழைத்துச் சென்று எனக்கு அடைக்கலம் கொடுத்தீர்கள். என்னை மகள் என்று அழைத்தீர்கள். என் தலையில் அன்பாக கை வைத்தீர்கள். நான் உங்கள் வீட்டை பார்க்க விரும்பினேன். சூழ்நிலையை புரிந்து கொள்ள விரும்பினேன். ஆனால் உங்கள் மகனும் மருமகளும் உங்களிடம் எவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார்த்ததும் நான் உடனே ஒரு முடிவை எடுத்தேன். உங்களை என்னுடன் என் வீட்டிற்கு அழைத்து வருவேன். அங்கே நீங்கள் ராணி போல இருப்பீர்கள் என்று முடிவு செய்தேன். நீங்கள் எதைப் பற்றியும் யோசிக்காமல் எனக்கு உதவினீர்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு துணையாக நின்றீர்கள். நான் உங்களுக்கு ஒரு அறிமுகம் இல்லாதவளாக இருந்தபோதும் எனக்கு உதவினீர்கள். நான் அப்போதே உங்களை என் அம்மாவாக நினைத்தேன். உங்களுக்கு துணையாக இருக்க விரும்பினேன். இதைச் சொல்லிக்கொண்டே அவள் சுஜாதா ஜியின் கைகளை முத்தமிட்டாள். அவளுடைய பேச்சைக் கேட்டு சுஜாதா ஜியின் கண்களிலும் கண்ணீர் வந்தது. உடனே அவளை தன் மார்போடு அணைத்து தட்டிக் கொடுத்து கொண்டே, நான் கடவுளுக்கு லட்சமுறை நன்றி சொல்கிறேன். அவர் எனக்கு உன்னை போன்ற ஒரு மகளை கொடுத்தார். எனக்கு இந்த சொத்து புகழின் அவசியம் எதுவும் இல்லை. பிரேர்னா, நான் சொந்தமாக உழைத்துச் சாப்பிடுவதில் நம்பிக்கை கொண்டவள். நீ நான் முட்டை விற்பதை பார்த்திருக்கிறாய். அதற்கான ஆதாரமும் கிடைத்துவிட்டது. ஆனால் ஆம், நான் கடவுளுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது குறைவுதான் என்று கூறினார். சுஜாதா ஜி மகிழ்ச்சியுடன் பிரேர்னாவுடன் அவள் வீட்டில் வசிக்கத் தொடங்கினார். நல்ல ஆடைகளும் உணவும் கிடைக்கத் தொடங்கின. அவர் பிரேர்னாவை மிகவும் நன்றாக கவனித்துக் கொண்டார். இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர்.
பிரேர்னாவுக்கு அம்மா கிடைத்துவிட்டாள். சுஜாதாஜிக்கு மகள் கிடைத்துவிட்டாள். சில நேரங்களில் சுஜாதாஜி சும்மா உட்கார்ந்து யோசிக்கும்போது உடனே தன் மகன் அரவிந்தின் ஞாபகம் வரும். ஆனால் பிறகு அந்த எண்ணத்தை உதறிவிட்டு மனதிலிருந்து அகற்றிவிடுவார். இப்படி ஒரு நாள் அவர் ஷாப்பிங் முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தபோது திடீரென்று அவருடைய மகன் அவர் முன் வந்து நின்றான். அம்மாவை பார்த்ததும் அவன் கைகளை கூப்பினான். முதலில் சுஜாதாஜியை நல்ல நிலையில் பார்த்து அவனால் அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் பிறகு என் மனைவி என்னிடம் எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட்டாள். அம்மா, எங்கள் மகன் இறந்துவிட்டான். உங்களுடன் தவறாக நடந்து கொண்டதற்கு எங்களுக்கு இதுதான் தண்டனை. ஒருவேளை இதுதான் எங்கள் விதியாக இருந்திருக்கலாம் என்று அழுது கொண்டே சொன்னான். மகனின் நிலைமையை பார்த்து சுஜாதாஜியும் துடித்துப் போனார். அவனை தூக்கி மார்போடு அணைத்துக் கொண்டார். மகன் மீண்டும் அம்மா, என்னுடன் வீட்டுக்கு வாருங்கள் என்று அடம்பிடிக்கத் தொடங்கினான். ஆனால் சுஜாதாஜி மறுத்துவிட்டார். பிரேர்னாவின் வீட்டின் முகவரியை எழுதிக் கொடுத்து அவன் கையில் திணித்தார். எப்பொழுது என் ஞாபகம் வருகிறதோ அப்பொழுது என்னை பார்க்க வா. எனக்கு எப்போதும் சொத்து பணத்தின் தேவை இருந்ததே இல்லை. என் மகன் என்னை கவனித்துக் கொள்ள வேண்டும், என் மருமகள் என்னை நேசிக்க வேண்டும் என்று மட்டுமே நான் விரும்பினேன். ஆனால் எனக்கு இரண்டுமே கிடைக்கவில்லை. இப்போது நான் என் மகளுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கடவுள் உன்னைப் போன்ற ஒரு மகனை கொடுத்தார். அதே சமயம் பிரேர்னா போன்ற ஒரு மகளையும் என் வாழ்க்கையில் அனுப்பி வைத்தார். இப்போது நான் என் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் விரும்பவில்லை. இப்படியே வாழ விரும்புகிறேன். என் மனதில் உனக்காக எந்த புகாரும் இல்லை. என் பேரன் இறக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. போனவர்களை யாராலும் திரும்பக் கொண்டு வர முடியாது. ஆனால் நான் உனக்காக என் மனதிலிருந்து ஒவ்வொரு கெட்ட விஷயத்தையும் நீக்கிவிட்டேன். ஏனென்றால் கடவுள் என்னிடமிருந்து சிறந்ததை எடுத்துக்கொண்டு மிகச் சிறந்ததை எனக்கு கொடுத்துவிட்டார். இதை கேட்டு அவருடைய மகனின் முகத்திலும் மென்மை வந்தது. சாலையின் ஓரத்தில் நின்று அவர் தன் மகனின் மென்மையான முகத்தை பார்த்து கொண்டிருந்தார். காற்று லேசாக வீசிக் கொண்டிருந்தது. ஆனால் அவர் மனதில் இருந்த புயல் நின்றபாடில்லை. அவர் மகனின் கண்களில் முதல் முறையாக உண்மையான வருத்தத்தை பார்த்தார். ஆனால் பல ஆண்டுகளாக அவரை துரத்திக் கொண்டிருந்த காயங்கள் அவ்வளவு எளிதாக மறையக்கூடியவை அல்ல. பிறகு அவர் அரவிந்தின் தோளில் கை வைத்து மென்மையான குரலில் பேசினார். மகனே, உன் இந்த நிலைமையை பார்த்து நான் உடைகிறேன். ஆனால் கடந்து போனது இனி திரும்ப வராது. நீயும் கவலைப்படாதே. வாழ்க்கையில் தவறு எல்லோரிடமும் நடக்கும். அதை திருத்திக் கொள்வதில் தாமதம் செய்யக்கூடாது. அந்த தருணத்தில் அரவிந்த் தன் அம்மாவின் கால்களை பிடித்துக்கொண்டு கதறி அழுதான். அம்மா, உண்மையில் நான் மிக மோசமான மனிதன். நீங்கள் எவ்வளவு தாங்கிக் கொண்டீர்கள், ஆனால் என்னால் எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. பிரேர்னா சரியாகத்தான் சொன்னாள். என்னை விட முட்டாள் மனிதன் யாருமில்லை. பிறகு சுஜாதாஜி அவனை நோக்கி குனிந்து தூக்கி, இல்லை மகனே, நீ கெட்டவன் இல்லை. சூழ்நிலை உனக்கு தவறான வழியை காட்டிவிட்டது. ஆனால் இப்போது நீ புரிந்து கொண்டாய், அதுவே போதும் என்றார். அதற்குள் பிரேர்னாவும் வெளியே வந்தாள். அவள் சுஜாதாஜி அரவிந்துடன் நிற்பதைப் பார்த்து மெதுவான காலடிகளுடன் அருகில் வந்தாள். அவள் முகத்தில் பாசமும் கவலையும் தெளிவாக தெரிந்தது. சுஜாதாஜி மகனின் தோளில் கை வைத்து பெருமையுடன், பார், இவள்தான் பிரேர்னா, என் மகள். நான் இவளை ஆதரவற்றவள் என்று நினைத்து வீட்டிற்கு அழைத்து வந்த நாளில் இவளை என் வாழ்க்கையை மாற்றிய ஆதாரமாக மாறிவிட்டாள் என்று கூறினார். பிரேர்னாவும் அரவிந்தை பார்த்து பேசினாள். உங்கள் அம்மா இப்போது தனியாக இல்லை. நான் இவருடன் இருக்கிறேன், எப்போதும் இருப்பேன். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் வந்து பார்க்கலாம். ஆனால் இவரை மீண்டும் துயரத்தில் ஆழ்த்தாதீர்கள். அரவிந்த் தலை குனிந்து, இல்லை, நான் இப்போது என் அம்மாவின் மகிழ்ச்சியை பறிக்க வரவில்லை. இவரை நன்றாக பார்த்து மனதிற்கு நிம்மதி கிடைத்தது என்றான். சுஜாதாஜி தன் மகனின் முகத்தை கைகளில் ஏந்தி லேசாக புன்னகைத்தார். நாம் அனைவரும் மனிதர்கள்தான். ஒருவரின் மனதை வெல்வது மக்கள் நினைப்பது போல் அவ்வளவு கடினமல்ல. என் மனம் இன்றும் முன்னால் நிறைந்திருக்கிறது. ஆனால் இப்போது என் உலகில் பிரேர்னாவும் இணைந்துவிட்டாள். இவ்வாறு மூவரும் சிறிது நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள். எதுவும் சொல்லாமல் இதயத்தின் குரல்களை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கடைசியாக சுஜாதாஜி மகனின் முதுகை தட்டிக் கொடுத்து, மகனே, நீ வீட்டுக்குப் போ. மனம் விரும்பும்போது நீ வந்து என்னை பார், நான் இங்கேயேதான் இருப்பேன், எப்போதும் போல என்றார். அரவிந்த் கைகளை கூப்பி இருவரையும் பார்த்துவிட்டு மெதுவாக நடந்து அங்கிருந்து சென்றுவிட்டான். சுஜாதாஜி அந்த தருணத்தில் வானத்தை பார்த்தார். கடவுளுக்கு நன்றி சொல்வது போல இருந்தது. பிறகு அவர் பிரேர்னாவின் கையை பிடித்துக்கொண்டு காரை நோக்கி நடந்தவாறு, வா மகளே, வீட்டுக்குப் போகலாம். இன்று மனம் லேசானது போல் இருக்கிறது என்றார். பல நாட்களுக்குப் பிறகு அவருடைய பேச்சைக் கேட்டு பிரேர்னா புன்னகைத்து, ஆம், வாருங்கள் அம்மா, இப்போது உங்கள் மகிழ்ச்சிதான் என் உலகம் என்றாள். பிறகு இருவரும் முன்னேறினார்கள். வலிப்பெண்ணுக்குச் சென்றது. ஒரு புதிய வாழ்க்கை அவர்கள் முன் விரிந்தது. இப்போது சுஜாதாஜியின் வாழ்க்கை முழுமையாக மாறிவிட்டது. பெரிய வீட்டில் பாசம், மரியாதை மற்றும் நிம்மதி அனைத்தும் கிடைத்தது. இதை அவர் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. இவை அனைத்தும் அவருக்கு பிரேர்னாவால் கிடைத்தது. பிரேர்னா அவரின் ஒவ்வொரு அடியிலும் கூடவே இருந்தாள். அவரின் அனைத்து தேவைகளையும் கவனித்துக் கொண்டாள். அவருக்கு மீண்டும் வாழக் கற்றுக் கொடுத்தாள்.
சுஜாதாஜியும் அவளை அவ்வளவு நேசித்தார். இழந்த தன் மகளை மீட்டெடுத்தது போல உணர்ந்தார். அவர் மனதில் இப்போது எந்த புகாரும் இல்லை, மகனிடமோ மருமகளிடமோ வாழ்க்கையிடமோ இல்லை. ஏனென்றால் சில நேரங்களில் இரத்த உறவை விட இதய உறவு மனிதனின் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பது அவருக்கு புரிந்துவிட்டது. ஒரு மாலை இருவரும் அமர்ந்து தேநீர் குடித்துக் கொண்டிருந்தபோது சுஜாதாஜி மெதுவாகச் சொன்னார், மகளே, நீ எனக்கு நிம்மதியான பழைய வாழ்க்கையை திருப்பிக் கொடுத்திருக்கிறாய். நீ கிடைக்கவில்லை என்றால் ஒருவேளை நான் உடைந்தே போயிருப்பேன். அப்போது பிரேர்னா அவர் கையை பிடித்து, அம்மா, நீங்கள் முதலில் எனக்கு ஆதரவு கொடுத்தீர்கள், இன்று நான் அதை திருப்பித் தருகிறேன், அவ்வளவுதான். நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கிறோம் என்றாள். சுஜாதாஜி புன்னகைத்தார். சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. ஆனால் சுஜாதாஜியின் இதயத்தில் முதல் முறையாக ஒரு புதிய காலை உதயமாகிக் கொண்டிருந்தது. வாழ்க்கை ஒருபோதும் முடிவதில்லை, பாதை மட்டுமே மாறுகிறது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். இப்படியே நாட்கள் மெதுவாக கடந்து கொண்டிருந்தன. சுஜாதாஜி இப்போது முற்றிலும் மாறுபட்ட மனிதராகிவிட்டார். பல வருடங்களாக கிண்டல்களையும் அவமானங்களையும் தாங்கிய அதே பெண்மணி இப்போது ஒரு பெரிய பங்களாவின் திறந்த முற்றத்தில் அமர்ந்து காலை வெயிலை அனுபவித்துக் கொண்டிருந்தார். பிரேர்னா அவரை தன் பாட்டி என்பதை விட தன் உயிராக கவனித்துக் கொண்டாள். ஒரு மதியம் பிரேர்னா எங்கேயோ வெளியே சென்றிருந்தாள். சுஜாதாஜி வராண்டாவில் அமர்ந்து ஸ்வெட்டர் பின்னிக் கொண்டிருந்தார். திடீரென்று பங்களாவின் பெரிய கேட் அருகே பெரும் சத்தம் கேட்டது. சுஜாதாஜி கண்ணாடியை சரிசெய்து பார்த்தார். சுமார் 27 முதல் 28 வரை வயதுடைய ஒல்லியான ஒரு பையன் வெளியே நின்று கொண்டிருந்தான். லேசான தாடி, கண்களில் சோர்வு, முகத்தில் வலி தெளிவாக தெரிந்தது. அவனுடன் 2 போலீஸ்காரர்களும் இருந்தார்கள். அந்த பையன் உள்ளே வர தயங்கினான், ஏதோ தன் வீட்டை தேடுவது போலவும். ஆனால் இது அந்த இடம்தானா என்று அவனுக்கு நம்பிக்கை இல்லாதது போலவும் இருந்தது. சுஜாதாஜி அவனை உற்று பார்த்தார். அவனை பார்த்தாலே அவன் ஏதோ பெரிய துயரத்தை கடந்து வந்திருக்கிறான் என்று தெரிந்தது. சிறிது நேரத்தில் காவலாளி உள்ளே வந்து, அம்மா, இந்த பையன் பெயர் ஆரவ், பிரேர்னா மேடமின் உறவுக்கார தம்பி என்று சொல்கிறான். மேடம் அவனை வரச் சொல்லியிருந்தாராம் என்றான். சுஜாதாஜி திடுக்கிட்டார். பிரேர்னாவின் உறவுக்கார தம்பியா? ஆனால் அவள் என்னிடம் இது பற்றி சொல்லவே இல்லையே. பிறகு ஆரவ் உள்ளே வந்தான். வந்ததும் சுஜாதாஜியின் முன் நின்று ஒரு பெருமூச்சு விட்டு, வணக்கம், நீங்கள் அநேகமாக பாட்டியாக இருக்க வேண்டும். பிரேர்னா உங்களைப் பற்றி என்னிடம் நிறைய சொல்லியிருக்கிறாள். நீங்கள் மிகவும் நல்லவர், அவளுக்கு ஆதரவாக இருந்தீர்கள். நான் பிரேர்னாவை பார்க்க விரும்புகிறேன் என்றான். அவனது குரலில் விசித்திரமான சோர்வு இருந்தது. சுஜாதாஜி அவனை ஒரே கணத்தில் புரிந்து கொண்டார். அவனை அருகிலுள்ள நாற்காலியில் அமர வைத்து, மகனே, பிரேர்னா இன்னும் சிறிது நேரத்தில் வந்துவிடுவாள். நீ உட்கார், தண்ணீர் குடி. ஆனால் உன் முகம் ஏன் இவ்வளவு வாடிப்போயிருக்கிறது? ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார். அவர் கேட்டதும் ஆரவின் கண்கள் கலங்கின. அவன் தண்ணீர் டம்ளரை கையில் எடுத்தான். ஆனால் கைகள் நடுங்கின. பாட்டி, கடந்த 2 ஆண்டுகளில் நான் நிறைய இழந்துவிட்டேன். வேலை போனது, வீடு போனது, அம்மா மருத்துவமனையில் இருக்கிறார், உறவினர்கள் என்னை மனிதனாக மதிப்பதையே நிறுத்திவிட்டார்கள். நான் இப்போது எல்லா இடங்களிலும் அலைந்து கொண்டிருக்கிறேன். அவனது வார்த்தைகளை கேட்டதும் சுஜாதாஜியின் மனம் உருகியது. அவருக்கு பிரேர்னாவின் நினைவு வந்தது. முற்றிலும் உடைந்த நிலையில் அவளும் முதல் முறையாக இப்படித்தான் கிடைத்தாள். அவர் ஆரவின் தலையில் கை வைத்து, இந்த உலகம் மிகவும் இரக்கமற்றது மகனே, ஆனால் நீ தனியாக இல்லை. இப்போது பிரேர்னா இருக்கிறாள், நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதே என்றார். அதற்குள் கேட் திறந்தது. பிரேர்னா உள்ளே வந்தாள். ஆரவை பார்த்ததும் அவளுடைய கண்கள் கலங்கின. அவள் ஓடி வந்து அவனை கட்டியணைத்துக் கொண்டாள். தம்பி, எங்கே போயிருந்தாய்? நான் எத்தனை முறை மெசேஜ் செய்தேன், கால் செய்தேன். ஆரவின் உதடுகள் நடுங்கின. என்னிடம் போன் இல்லை. பிரேர்னா அழுதுவிட்டாள். நீ இனி எங்கும் போகக்கூடாது. இது உன்னுடைய வீடு, நான் இருக்கிறேன், பாட்டி இருக்கிறார். நாம் எல்லோரும் சேர்ந்து எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வோம். சுஜாதாஜி அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தார். அவர் மனதில் ஒரு விசித்திரமான பாசம் நிறைந்தது. கடவுள் உடைந்த 2 இதயங்களை சேர்ப்பதற்காகவே அவர்களை தன் அருகில் அனுப்புகிறார் என்று அவருக்கு தோன்றியது. வேலை போன பிறகு குடும்பத்தினரின் கிண்டல்கள், பணப்பற்றாக்குறை, அம்மாவின் நோய் மற்றும் தனிமை அவனை எப்படி அரித்தது என்று அவன் சொன்னான். சுஜாதாஜி அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார். ஒவ்வொரு விஷயத்திலும் அவருக்கு தன் பழைய வலி தெரிந்தது. அந்த தருணத்தில் பிரேர்னா மெதுவாக சுஜாதாஜியின் தோளில் கை வைத்தாள். அம்மா, ஆரவ் இனி நம்முடன் இருப்பான், சரிதானே? சுஜாதாஜி புன்னகைத்து, மகளே, இது என் வீடு அல்ல, உன்னுடையது. உனக்கு எது சொந்தமோ அது எனக்கும் சொந்தம் என்றார். சுஜாதாஜியின் கண்கள் கலங்கின. அவர் ஆரவிடம் மெதுவாக, மகனே, நான் உனக்காக விரும்புவது ஒன்றுதான், நீ உன் நம்பிக்கையை மீண்டும் இழக்கக்கூடாது. வாழ்க்கை இன்று இல்லாவிட்டாலும் நாளை நிச்சயம் மாறும் என்றார். இந்த பையனின் கடந்த காலமும் ஒரு நாள் இந்த வீட்டின் அமைதியை அசைக்கும் என்று யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. அப்போது ஆரவின் போன் அடித்தது. அவன் போனை கையில் எடுத்தபோது ஸ்கிரீனில் ஒரே ஒரு எண் மீண்டும் மீண்டும் ஒளிர்ந்தது. ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி காலிங்.
இதை பார்த்ததும் ஆரவின் முகம் வெளுத்து போனது. அவன் உடனே அழைப்பை ஏற்றான். மறுமுனையில் டாக்டரின் குரல் கேட்டது. நாங்கள் மிகவும் முயற்சி செய்கிறோம், ஆனால் தயவு செய்து உடனே வாருங்கள். நோயாளியின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. இதை கேட்டதும் ஆரவின் கால்களுக்கு அடியில் பூமி நழுவியது போல் இருந்தது. பாட்டி, பிரேர்னா, நாம் போக வேண்டும் இப்போதே. அம்மா, அம்மாவின் உடல்நிலை என்று சொல்லி அவன் நிறுத்தினான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருகியது. உடனே பிரேர்னா தாமதிக்காமல் டிரைவரை அழைத்தாள். மூவரும் வேகமாக மருத்துவமனையை நோக்கி புறப்பட்டார்கள். மழை பெய்து கொண்டிருந்தது. வழி முழுவதும் மழைத்துளிகள் கண்ணாடியில் விழுந்து கொண்டிருந்தன. ஆரோப்பின் இருக்கையில் தலை குனிந்து நடுங்கிக் கொண்டிருந்தான். மருத்துவமனையை அடைந்ததும் ஆரோ ஓடி சென்று உள்ளே நுழைந்தான். ஐசியூவுக்கு வெளியே டாக்டர் நின்று கொண்டிருந்தார். ஆரோ மூச்சு வாங்கிக் கொண்டே, டாக்டர், என் அம்மா எப்படி இருக்கிறார் என்று கேட்டான். டாக்டர் ஒரு பெருமூச்சு விட்டார். அவர் கண்களில் வருத்தமிருந்தது. சாரி சார், நாங்கள் அவர்களை காப்பாற்ற நீண்ட நேரம் போராடினோம். ஆனால் அவர்கள் உடலால் இனி போராட முடியவில்லை. இதை கேட்டதும் ஆரவ் திகைத்து பின் வாங்கினான். அவன் சுஜாதா ஜெய் பார்த்தான். என்னை மீண்டும் யாரோ அனாதையாக்கிவிட்டார்கள் என்று சொல்வது போல் இருந்தது. டாக்டர் தொடர்ந்து, ஹார்ட் ஃபெயிலியர் மற்றும் நோய் மிகவும் முற்றியிருந்தது. சாரி, அவர்கள் இப்போது இல்லை என்றார். இதை கேட்டதும் ஆரவ் தள்ளாடினான். சுஜாதா ஜி அவனை பிடித்துக் கொள்ளாவிட்டால் அவன் தரையில் விழுந்திருப்பான். பாட்டி, என் அம்மா போய்விட்டார்கள். நான் அவர்கள் அருகில் கூட இல்லை. அவனது வலி வெடித்தது. அவன் சுஜாதா ஜியின் மார்பில் சாய்ந்து தேம்பித் தேம்பி அழுதான். ஒரே கணத்தில் தன் உலகத்தையே இழந்த சிறு குழந்தையைப் போல அழுதான். பிரேர்னாவின் கண்களும் சிவந்தன. அவள் மெதுவாக, தம்பி, நீங்கள் தனியாக இல்லை, நான் இருக்கிறேன், பாட்டி இருக்கிறார் என்றாள். ஆனால் ஆரவின் வலி மிகவும் ஆழமானது. அது எந்த வார்த்தைக்குள்ளும் அடங்கவில்லை. சிறிது நேரத்திற்குப் பிறகு நர்ஸ் அவர்களை ஐசியூக்குள் அழைத்து சென்றார். படுக்கையில் ஆரவின் அம்மா அமைதியாக கிடந்தார். முகம் வெளிர் நிறத்தில் இருந்தாலும் மிகுந்த நிம்மதியுடன் காணப்பட்டது. உலகின் அத்தனை போராட்டங்களையும் போராடி முடித்துவிட்டு இறுதியாக ஓய்வெடுப்பது போல் இருந்தது. ஆரோ முன்னே சென்றான். அவர் கையை பிடித்துக்கொண்டு அவன் உடைந்து போனான். அம்மா, நான் வந்துவிட்டேன். நீங்கள் என்னை இப்படி தனியாக விட்டுவிட்டு எப்படி போனீர்கள்? அவனது கண்ணீர் அவர்களின் குளிர்ந்த விரல்களில் விழுந்து கொண்டிருந்தது. சுஜாதா ஜி வாசலில் நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். அவர் மனதில் ஒரு விசித்திரமான வலி ஏற்பட்டது. அவரும் தனிமையில் வலியை தாங்கிய அவருடைய கையை பிடிக்க யாருமே இல்லாத பழைய காலங்கள் அவருக்கு நினைவுக்கு வந்தன. அவர் மெதுவாக முன்னேறி ஆரவின் தோளில் கை வைத்தார். அவனுக்கு ஆறுதல் கூறினார். ஆரவ் அவரை கட்டியணைத்துக் கொண்டான். பாட்டி, நான் உண்மையில் இப்போது அனாதையாகிவிட்டேன். சுஜாதாஜி அவன் முகத்தை பிடித்து நேராக பார்த்து, இல்லை மகனே, நீ தனியாக இல்லை, நாங்கள் இருவரும் இருக்கிறோம். நாங்கள் இருக்கும் வரை நீ ஒருபோதும் தனிமையில் இருக்க மாட்டாய் என்றார். ஆரவின் கண்களில் மீண்டும் கண்ணீர் வழிந்தது. ஆனால் இம்முறை அது வலிக்கான கண்ணீர் அல்ல, தனக்கென ஒரு உறவு கிடைத்த நிம்மதிக்கான கண்ணீர். அம்மாவின் மரணத்திற்குப் பிறகு ஆரவ் சில நாட்கள் முற்றிலும் உடைந்து போயிருந்தான். அறையின் ஒவ்வொரு மூலையிலும் அவனது அம்மாவின் வாசனை, அவர்களின் பேச்சுக்கள் அவன் காதுகளில் ஒலித்துக்கொண்டே இருந்தன. பிரேர்னா அமைதியாக அவனுடன் அமர்ந்திருப்பாள். எதுவும் பேசாமல் அவன் கையை பிடித்துக் கொண்டிருப்பாள். பல நேரங்களில் மௌனமே மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும். ஒருநாள் ஆரவ் திடீரென்று, பிரேர்னா, என் அம்மா சரியான நேரத்தில் சிகிச்சை எடுத்திருந்தால் இன்று உயிருடன் இருந்திருப்பார்கள். ஆனால் மருத்துவமனையின் இவ்வளவு பெரிய பில்லை எப்படி செலுத்துவது என்று அவர்கள் நினைத்தார்கள். அவர்கள் எங்களுக்காக தன் சிகிச்சையை தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தார்கள் என்றான். பிரேர்னா பெருமூச்சு விட்டு, ஆம் ஆரவ், இது உன் அம்மாவுக்கு மட்டுமல்ல, பல தாய்மார்கள் இப்படித்தான் அமைதியாக வலியை தாங்கிக் கொள்கிறார்கள். வீட்டுச் செலவு குறைய வேண்டும் என்பதற்காக மட்டுமே. யாரும் தன் குடும்பத்திற்கு சுமையாக இருக்க விரும்புவதில்லை என்றாள். ஆரவின் கண்களில் ஒரு விசித்திரமான வேகம் தெரிந்தது. அவன், நான் ஏதாவது செய்ய விரும்புகிறேன். பணப்பற்றாக்குறையால் எந்த அம்மாவும் சிகிச்சையை தள்ளி போடக்கூடாது என்பதற்காக ஏதாவது செய்ய வேண்டும். எந்த மகனும் என்னைப் போல வருத்தப்படக்கூடாது என்றான். பிரேர்னா உடனே, ஆம், நாம் இருவரும் சேர்ந்து செய்வோம் என்றாள். ஆரவ் மற்றும் பிரேர்னா அடுத்த பல நாட்களுக்கு ஆராய்ச்சியை தொடங்கினார்கள். உள்ளூர் கிளினிக்குகள், மருத்துவமனைகள் ஆகியவற்றின் மூலம் இருவரும் இலவச சிகிச்சை என்ற பெயரில் ஒரு சிறிய திட்டத்தை தொடங்கினார்கள். அவர்கள் இருவரும் வெவ்வேறு காலனிகள், குடிசை பகுதிகள் மற்றும் முதியோர் இல்லங்களுக்குச் சென்றார்கள். பிரேர்னா மக்களிடம், உங்கள் உடல்நிலை சரியில்லை என்றால் குடும்பத்திற்கு பாரமாக இருப்பதாக நினைக்காதீர்கள். சிகிச்சையை நிறுத்துவதால் குடும்பம் நன்றாக நடக்காது. வீடு அப்பா அம்மாவால்தான் இயங்குகிறது என்று புரிய வைப்பாள். ஆரோ எல்லா இடங்களிலும் சிறிய போஸ்டர்களை ஒட்டினான். சிகிச்சையை தள்ளி போடுவது ஆபத்தானது. அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை கிட்டத்தட்ட இலவசம். தயவு செய்து தாமதிக்காதீர்கள். மெதுவாக அவர்கள் டாக்டர் சமீர் என்ற ஒரு இளம் மருத்துவரையும் தங்களுடன் இணைத்துக் கொண்டார்கள். டாக்டர் சமீர் அவர்களின் முகாமிற்கு வந்து அடிப்படை பரிசோதனைகளை செய்வார்.
மக்களுக்கு எந்த சிகிச்சை இலவசமாக கிடைக்கும், எந்த திட்டத்தில் பணம் செலவாகாது, எந்த நோய்க்கு எவ்வளவு செலவாகும் என்பதை விளக்குவார். அவர்களின் இந்த முயற்சியால் பல வயதான பெண்கள் முன்வரத் தொடங்கினார்கள். பலர் அழுது கொண்டே, மகனே, நாங்கள் குடும்பத்திற்கு பாரமாக இருக்க விரும்பவில்லை, ஆனால் இப்போது நாங்களும் வாழ்வதற்கு உரிமை உண்டு என்று தோன்றுகிறது என்றார்கள். ஒருவேளை இந்த வார்த்தைகளை ஆரவின் அம்மா கேட்டிருந்தால் கதை இன்று வேறாக இருந்திருக்கும். ஆனால் ஆரவ் ஒவ்வொரு முறையும் அந்த பெண்களின் சிரிப்பில் தன் அம்மாவின் முகத்தை தேடிக்கொண்டான். அந்த சிரிப்பு அவனுக்கு இன்னும் உழைக்க தைரியத்தை கொடுத்தது. நேரம் மெதுவாக கடந்து கொண்டிருந்தது. வீட்டில் முன்பு எப்போதும் இல்லாத ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. சுஜாதா ஜியின் இருப்பு எல்லோரையும் தேற்றியிருந்தது. குறிப்பாக ஆரவ் மற்றும் பிரேர்னாவுக்கு அவர் வந்த பிறகு அவர்களுக்கு கிடைக்காத தாயன்பு போன்ற நிம்மதி வீட்டில் கிடைத்தது. இதற்கிடையில் சுஜாதா ஜி பிரேர்னாவை பலமுறை அமைதியாக கவனித்தார். அவள் வீட்டு வேலைகள் அனைத்தையும் கவனித்துக் கொள்வாள், முகாம்களுக்கான ஏற்பாடுகளை செய்வாள், ஆரவின் வலியையும் புரிந்து கொள்வாள், தானும் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்வாள். அவர் மனதில் ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் எழுந்தது. இந்த பெண் ஏன் தனியாக இருக்க வேண்டும்? இவளுக்கு இவ்வளவு பெரிய மனம் இருக்கிறது, இவ்வளவு கடின உழைப்பு, இவ்வளவு மனிதநேயம் இவளிடம் இருக்கிறது. இவள் தனிமைக்கு தகுதியானவள் அல்ல. ஒரு நாள் இரவு உணவு சாப்பிட்ட பிறகு அவர் பிரேர்னா அருகில் அமர்ந்தார். மென்மையாக, மகளே, ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்றார். சுஜாதா ஜி சற்று தயங்கினார். பிறகு, மகளே, உனக்கு திருமணம் செய்யும் வயது ஆகிறது, நீ எல்லாவற்றையும் தனியாக சமாளிக்கிறாய். அதனால் நான் உன் திருமணத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் என்றார். பிரேர்னா ஒரு கணம் திகைத்துப் போனாள். அவள் மெதுவாக சிரித்துவிட்டு, அட அம்மா, இப்போது எதற்கு? இப்போது எனக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன என்றாள். ஆனால் சுஜாதா ஜி அவள் கையின் மீது தன் கையை வைத்து, மகளே, வேலைகள் எப்போதும் இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் ஒரு துணை இருப்பது மிகவும் அவசியம். நீ தனியாக மிகவும் சோர்ந்து போவாய் என்றார். அந்த நேரத்தில் ஆரவும் அறைக்குள் நுழைந்தான். அவன் உள்ளே நின்று எல்லாவற்றையும் முன்பே கேட்டிருந்தான். அவனும், ஆம் பிரேர்னா, பாட்டி சொல்வது சரிதான். வாழ்க்கையில் யாருடைய துணையாவது இருக்க வேண்டும், அதற்கு நீ தகுதியானவளும் கூட என்றான். அப்போது பிரேர்னா அவனை பார்த்தாள். அவனது கண்களில் ஒரு விசித்திரமான தெளிவான உண்மை இருந்தது. பிறகு சுஜாதாஜி மெதுவாகச் சொன்னார், ஆரோ மகனே, உன் வாழ்க்கையில் யாராவது பெண் வந்தால் என்னிடம் சொல். உனக்கும் ஒரு ஆதரவு கிடைக்கும், நீயும் மீண்டும் வாழ முடியும். ஆரோ ஒரு கணம் நின்றான். பிறகு பிரேர்னாவிடம் பேசினான். ஆம், நீயும் தனியாக பெரிய போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறாய். உன் திருமணத்தால் உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய, உன்னை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒருவர் உனக்கு கிடைத்தால் அது நல்லதுதான் என்றான். இதைக் கேட்டு பிரேர்னா முற்றிலும் அமைதியாகிவிட்டாள். இவர்கள் இருவரும் தன்னைப் பற்றி கவலைப்படுவது மட்டுமல்லாமல் தன்னை தங்களில் ஒருவராக நினைக்கிறார்கள் என்று அவளுக்கு முதல் முறையாக தோன்றியது. பிறகு ஆரோ மெல்லிய புன்னகையுடன், பாட்டி உனக்காக யோசிக்கிறார் என்றால் அவர் தவறாக யோசிக்க மாட்டார். அவரின் பார்வை எப்போதும் தெளிவாக இருக்கும் என்றான். அறையில் சில நொடிகள் அமைதி நிலவியது. ஆனால் அந்த அமைதி சுமையாக இருக்கவில்லை. அது ஒரு புதிய திருப்பத்தின் தொடக்கமாக இருந்தது. பிரேர்னா எப்போதும் மற்றவர்களுக்கு கொடுத்த அதே மரியாதையை அவளுக்கும் பெற்றுத்தரக்கூடிய, அவளது தனிமையை அழகான உறவாக மாற்றக்கூடிய ஒரு வரனை தேட வேண்டுமென்று சுஜாதாஜி உள்ளுக்குள் முடிவு செய்துவிட்டார். ஆரவும் மனதிற்குள் இதைத்தான் விரும்பினான். அநேகமாக இங்கிருந்தே மூவரின் உறவிலும் ஒரு புதிய கதை வடிவம் பெறத் தொடங்கியது. மெதுவாக, அமைதியாக, ஆனால் மிக ஆழமாக சுஜாதாஜி பிரேர்னாவுக்கு வரன் பார்ப்பதை பற்றி சொல்லிவிட்டார். ஆனால் அவர் எந்த அவசரமும் காட்டவில்லை. ஆரவ் மற்றும் பிரேர்னா இருவரின் வாழ்க்கையிலும் நிறைய வலிகள் இருந்தன. இனி எதுவும் அவசரமாகவோ அல்லது தவறாகவோ நடக்கக்கூடாது என்று அவர் விரும்பினார். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருந்தது. பிரேர்னா இனி தனியாக இருக்க மாட்டாள். அவள் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி வரும். அவர் பிரேர்னாவுக்காக அங்கித் மெஹ்ரா என்ற வரனை தேர்ந்தெடுத்தார். அவன் ஒரு நேர்மையான, படித்த, நல்ல பழக்கவழக்கங்கள் கொண்ட கௌரவான குடும்பத்தை சேர்ந்தவன். அவனுக்கு அம்மா இல்லை. ஒருவேளை இதனால்தான் சுஜாதாஜியின் மனம் முதலில் அவன் மீது சென்றது. இந்த பையன் ஒருவேளை என் மகளை புரிந்து கொள்ளலாம் என்று அவர் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். பிறகு அவர் அதை ஆரவிடம் காட்டினார். ஆரவ் போட்டோவை பார்த்து, பாட்டி, பையன் நன்றாகத்தான் தெரிகிறான். ஒருவேளை பிரேர்னாவை சந்தோஷமாக வைத்திருக்கலாம் என்றான். இதைச் சொல்லும்போது அவன் குரலில் லேசான கனம் இருந்தது. இதயம் ஏதோ விசித்திரமாக இழுப்பது போல் இருந்தது. ஆனால் அவன் தன்னை சமாளித்துக் கொண்டான். அடுத்த வாரமே அவர் அவர்களை வரவழைத்தார். அங்கித்தின் குடும்பத்தினர் பார்க்க வந்தார்கள். அவர்கள் எளிமையாகவும் நல்லவர்களாகவும் இருந்தார்கள். எந்த பகட்டும் இல்லை, எந்த கிண்டலும் இல்லை, எந்த ஆணவமும் இல்லை. அங்கித் மிகவும் பணிவான, அமைதியான மற்றும் மரியாதையுடன் பேசும் பையனாக இருந்தான். முதல் முறையாக பிரேர்னா அவன் முன் வந்தபோது அவள் லேசாக பதற்றமடைந்தாள். ஆனால் அங்கி புன்னகைத்துக் கொண்டே மிகவும் நேர்மையாக, மேடம், நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் கண்களில் மிகுந்த உறுதி இருப்பதை நான் அறிவேன். நீங்கள் விரும்பினால் நான் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக வர முடியும். எந்த வலியும் இருக்காது என்றான்.
அந்த தருணத்தில் பிரேர்னா சற்று திகைத்துப் போனாள். ஒரு பையன் இவ்வளவு தெளிவாகவும் ஆழமாகவும் எப்படி பேச முடியும் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. சுஜாதா ஜி பின்னால் அமைதியாக அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். அவர் மனதில் ஒரு நிம்மதி இருந்தது. ஆரவ் தூரத்தில் ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தான். அவன் கண்கள் மெதுவாக தாழ்ந்தன, ஆனால் முகத்தில் புன்னகையை தக்க வைத்துக் கொண்டான். அவன் பிரேர்னா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினான். மறுநாளே அங்கித்தின் வீட்டிலிருந்து உறவை உறுதி செய்ய அழைப்பு வந்தது. சுஜாதா ஜி உடனே, மகளே, அவர்களிடமிருந்து பதில் வந்துவிட்டது. அவர்கள் உன்னை தங்கள் வீட்டு மருமகளாக்க விரும்புகிறார்கள். உண்மையைச் சொல்லப்போனால் எனக்கு இவர்களை மிகவும் பிடித்திருக்கிறது என்றார். பிறகு பிரேர்னா சிறிது நேரம் யோசித்துவிட்டு பாட்டியின் கையை பிடித்து, நீங்கள் என் தாயாக மாறி என் தலையில் கை வைக்க முடிந்தால் உங்கள் தேர்வின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றாள். சுஜாதா ஜியின் கண்கள் கலங்கின. அவர் அழுது கொண்டே, இன்று எனக்கு தோன்றுகிறது, கடவுள் தாமதமாகவேனும் எனக்கு என் மகளை கொடுத்துவிட்டார் என்றார். பிரேர்னாவின் திருமண ஏற்பாடுகள் மும்முரமாக தொடங்கின. இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு வீட்டில் முதல் முறையாக விளக்குகள், வண்ணங்களின் நறுமணம், விருந்தினர்களின் குரல் மற்றும் சிரிப்பொலி நிரம்ப தொடங்கியது. சுஜாதா ஜி ஒவ்வொரு வேலையிலும் ஈடுபட்டார். எல்லாவற்றையும் தானே முன்னின்று செய்தார். ஒவ்வொரு பொருளின் பட்டியல், விருந்தினர்களின் பட்டியலை கவனித்தார். ஆரவும் மகிழ்ச்சியுடன் எல்லா வேலைகளையும் செய்து வந்தான். மெகந்தி முதல் மண்டபம் வரை, பூக்கள் முதல் வாகனங்கள் வரை. ஆனால் அவன் தனிமையில் இருக்கும்போதெல்லாம் அவன் இதயம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து கொண்டிருந்தது. ஒருவேளை உள்ளே என்ன நடக்கிறது என்று அவனுக்கே புரிந்திருக்காது. ஆனால் அவன் பிரேர்னாவுக்கு எந்த வருத்தத்தையும் கொடுக்க விரும்பவில்லை. பிறகு திருமண நாள் முழு நகரத்தையும் ஒளிரச் செய்தது போல் இருந்தது. மின்னும் விளக்குகள், பூக்களின் நறுமணம், பாடல்களின் மெல்லிய இசை என எங்கும் கொண்டாட்ட சூழல் நிலவியது. பிரேர்னா சிவப்பு நிறத்தில் மிக அழகான சேலையில் இருந்தாள். அவளுடைய எளிமையில் இருந்த அழகு வேறு எந்த மணப்பெண்ணிடமும் அரிதாகவே காணக்கூடியது. அங்கித் மேடையில் நின்று கொண்டிருந்தான். அமைதியாக, நிம்மதியாக மற்றும் மகிழ்ச்சி நிறைந்தவனாக இருந்தான். அந்த தருணத்தில் சுஜாதா ஜி பிரேர்னாவின் நெற்றியில் முத்தமிட்டு, இன்று என் மகளின் திருமணம். இன்று நான் உண்மையில் முழுமையடைந்துவிட்டேன் என்றார். ஆரவ் அலங்கார வேலைகளை கவனித்துக் கொண்டு இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் பிரேர்னாவை மணக்கோலத்தில் பார்த்ததும் சில நொடிகள் அங்கேயே நின்றுவிட்டான். அவன் எதுவும் பேசவில்லை. மனதிற்குள் அவளுடைய சிறந்த எதிர்காலத்திற்காக பிரார்த்தனை செய்தான். இவள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். சடங்குகள் தொடங்கின. மண்டபத்தில் புனித மந்திரங்களின் ஒலி எதிரொலித்தது. ஒவ்வொரு சுற்றுக்கும் சுஜாதா ஜி கண்ணீரை துடைத்து ஆசிர்வாதம் செய்தார். 7வது சுற்று முடிந்ததும் சுஜாதா ஜி கைகளை கூப்பி மேலே பார்த்து, இப்போது என் மகளுக்கு உண்மையான துணை கிடைத்துவிட்டது என்றார். சூழல் முழுவதும் உணர்ச்சிகளால் நிரம்பியது. ஆனால் அது சோகம் அல்ல, அது ஒரு நிம்மதியான உணர்வு. அரவிந்த் இப்போது எப்போதாவது வந்து அம்மாவை பார்த்துவிட்டு செல்கிறான். ஆனால் சுஜாதா ஜி அவனுடன் செல்ல மறுத்துவிடுகிறார். எனக்கு இப்போது இங்கேதான் நிம்மதி கிடைக்கிறது, நான் இங்கேயே இருப்பேன் என்று அவர் கூறுகிறார். பிரேர்னாவும் திருமணம் முடிந்து இங்கேயே வசிக்கத் தொடங்கினாள். அங்கித்தும் அவளுடன் பங்களாவில் வசிக்கத் தொடங்கினான். ஏனென்றால் பிரேர்னாவின் மகிழ்ச்சி இதில்தான் இருந்தது. அவள் சுஜாதா ஜியை விட்டுச் செல்ல விரும்பவில்லை. அங்கித் அவளுடைய விருப்பத்திற்கு முன்னுரிமை கொடுத்தான். இப்படியாக இந்த வாழ்க்கைகளில் நிம்மதி நிறைந்தது. இந்த கதையின் மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், குடும்பம் என்பது இரத்த உறவுகளால் மட்டுமல்ல, இதயத்தாலும் உருவாகிறது என்பதுதான். சில நேரங்களில் நாம் யாருடன் இரத்த உறவு கொண்டிருக்கிறோமோ அவர்களே நமக்கு காயம் விளைவிக்கிறார்கள். வாழ்க்கையில் யாருடன் உறவு ஏற்படும் என்று நாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோமோ அந்த மனிதர்களே நமக்கு மிகப்பெரிய ஆதரவாக மாறிவிடுகிறார்கள். மனிதனின் நன்மை, அவனது நோக்கம், அவனது இதயம் ஆகியவற்றிற்கு எந்த விலையும் இல்லை. ஆனால் இவற்றின் தாக்கம் ஒருவரின் முழு வாழ்க்கையையும் மாற்றிவிடும். அவள் ஒருபோதும் யாரிடமும் எதையும் கேட்டதில்லை. இருந்தாலும் அவளுக்கு பாட்டியின் வடிவில் சுஜாதா ஜி கிடைத்தார். அவர் அவளுக்கு உண்மையான தாயாக மாறினார். உண்மையான பாசம் என்பது வயது, பணம் அல்லது சமூகத்தை பார்ப்பதில்லை என்பதை சுஜாதா ஜி காட்டினார். அது மனிதாபிமானத்தை மட்டுமே பார்க்கிறது. தன் மருமகளின் கிண்டல்கள் மற்றும் அவமானங்களுக்குப் பிறகும் உடைந்து போகாமல் ஒரு அனாதை இதயத்திற்கு அவர் ஆதரவு அளித்தார். அவளுக்கு மகளின் அன்பை கொடுத்தார். அவள் கையை பிடித்து அவளுக்கு புதிய வாழ்க்கை பாதையை காட்டினார். தைரியம், நேர்மை மற்றும் மனிதாபிமானம் கொண்ட மனிதனுக்கு உலகம் எவ்வளவு தாமதமாக கொடுத்தாலும் அவனுக்குரிய மகிழ்ச்சி நிச்சயம் கிடைக்கும் என்பதை இந்த கதை கற்பிக்கிறது. ஆம், சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை நம் காயங்களை பார்க்காமல் நம் வலிமையை பார்க்கும் மனிதர்களிடம் கொண்டு செல்கிறது. அந்த மனிதர்களே உண்மையில் நம் குடும்பமாக மாறுகிறார்கள். வாழ்க்கை எப்போதும் ஒருவருக்கொருவர் வாய்ப்பளிக்கிறது. அந்த வாய்ப்பில் ஒரே ஒரு உண்மையான மனிதர் கிடைத்தால் கூட முழு உலகமும் மாறிவிடும். நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவர் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்தவும். அப்போதுதான் அடுத்த அப்டேட் உங்களுக்கு முதலில் கிடைக்கும்.